பௌர்ணமியும் கிழமை வழிபாடும். ஒவ்வொரு கிழமை நாட்களிலும் வரும் பௌர்ணமியில் அம்பிகையை எவ்வாறு வழிபட்டால் சிறப்பான பலன் கிட்டும் என்று சித்தர்கள் கூறியவற்றிலிருந்து சிலவற்றை கீழே தருகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி என்று அம்பிகைக்கு சிகப்பு ஆடை அணிவித்து செந்தாமரை மலர்கள் சூட்டி செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். செவ்வாழைப்பழம், சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும் போது தீராத நோய்கள் எல்லாம் தீரும். இப்படி பூசை செய்பவரை எந்த நோயும் அணுகாது. திங்கட்கிழமைகளில் வரும் பௌர்ணமி என்று அம்பிகைக்கு ஆரஞ்சு நிற ஆடை அணிவித்து மந்தாரை, மல்லிகை மலர்கள் சாற்றி இதே மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடும் போது சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். செய்யும் தொழிலில் உயர்வு, வேலைவாய்ப்பு கிட்டும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பாளிற்கு வெண்பட்டாடை அணிவித்து செவ்வரளிப்பூ, சிவப்பு நிற பூக்களினால் அர்ச்சனை செய்து சித்ரானம், தேன், பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இதனால் வறுமை நீங்கும், கடன்கள் தீரும், கிரகதோஷங்கள், பில்லி சூனியம் தீரும். புதன்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தில் பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை, நறுமணமுள்ள மலர்கள் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனையும் செய்து பால் பாயாசம், பழரசங்கள், பஞ்சாமிர்தம் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். அறிவு வளரும், கல்வியில் அளப்பரிய முன்னேற்றங்கள் கிட்டும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், சந்தான விருத்தி கிட்டும். வியாழக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற நறுமணமுள்ள மலர்களால் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். சுண்டல், தயிர் சாதம், பழங்கள் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். சகல விதமான தடைகளும் நீங்கும். தேர்வுகளில் வெற்றி கிட்டும். வெள்ளிக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு பொன்னிற ஆடை அணிவித்து மல்லிகை மலர்கள் சூட்டி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து முக்கணிகள், கல்கண்டு, பொங்கல் நிவேதனமாக வைத்து வழிபடவும். திருமண தடைகள் நீங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார். பணவரவு அதிகரிக்கும். வரா கடன் வரும். சனிக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தன்று அம்பாளிற்கு நீல நிற ஆடை அணிவித்து மறிக்கொழுந்து, நீல நிற காக்கணம், நீல நிற சங்குப்பூ சாற்றி அதே மலர்களால் அர்ச்சித்து காய்கறிகள், எள், அன்னம், பால், தேன், தயிர், நெய், கற்கண்டு நிவேதனமாக படைத்து வழிபடவும். நவக்கிரக தோஷம் நீங்கும். கடன் தீரும். நோயில்லா வாழ்வு கிட்டும். பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தியுடன் முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செய்பவர்கள் கிரக தோஷங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம்.